கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கால்வரி பாத் ஆஃப் கால்வரி அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை பயணம் பற்றி நம்ம ஒரு தியானிக்கிறோம் டெய்லி. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்குற ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Hebrews chapter 1 verse 3. The sun is the radiance of God's glory and the exact representation of His being, sustaining all things by His powerful word. Therefore He had provided purification for sins. He sat down at the right hand of the majesty in heaven. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த வசனம் வந்து ரொம்ப அருமையான வசனம். அதாவது இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார் அப்படின்ற ஒரு வசனம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்து the sun is the full radiance of God's glory. பார்த்தோம் அப்படின்னா, காடுடைய மகிமை, கடவுளுடைய மகிமை, முழுமையான மகிமைக்கு who is the example, யாரை வந்து நம்ம சொல்லலாம் முழுமையான மகிமை, ஆண்டவருடைய முழுமையான மகிமை யாருன்னு சொல்லலாம் பார்த்தா இயேசு கிறிஸ்து அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ Jesus Christ is the full radiance of glory of God. இன்றைக்கு நம்மளுடைய இந்த பாத் ஆஃப் கால்வரியில் why Jesus Christ அப்படின்னு பார்க்கணும். நேற்று கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா why Jesus Christ. இன்றைக்கு நம்ம பார்க்குறது why Jesus Christ. ஸோ இன்றைக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா he is the son of God அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் இந்த வசனங்கள் வந்து ரொம்ப தெளிவாக என்னது, he is the exact representation of his being. பிதாவானவரை ஒருவரும் கண்டதில்லை, ஒருவரும் தரிசிப்பதில்லை. his name is unutterable. ஸோ அவருடைய நாமத்தை கூட உச்சரிக்க முடியாத ஒரு மகா பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அப்போ ஸோ the intermediate person, நமக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் பர்சனாக இருக்கிறார். ஸோ மனுஷனான நம்ம வந்து நம்ம பாவ சரீரத்துக்கு இருக்கோம், வேற சென்ஃபுல் ஃப்ளஷ். ஸோ ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை கூட பேச வேண்டும்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் காட். ஸோ அதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா he is the exact representation. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் எக்ஸாக்டாக அதே ரெப்ரசன்டேஷன் யாராக இருக்கிறார் என்பதை முழுதுமாய் வந்து இயேசு கிறிஸ்து ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சஸ்டெயின்ஸ் ஆல் திங்ஸ் பை ஹிஸ் பவர்ஃபுல் வேர்ட்ஸ். ஸோ அவர் வந்து எல்லாவற்றையும் வந்து சஸ்டெயின் பண்ணுறார் அவருடைய பவர்ஃபுல்லான வார்த்தைகளால். எவ்ரிதிங் ஜீசஸ் கிரைஸ்ட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். ஸோ அவருக்காக ஆல் கிரியேஷன்ஸ் was made through him for him அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ there is no other best and perfect sacrifice than Jesus Christ. இயேசு கிறிஸ்து தவிர ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு பர்ஃபெக்டான டிவைன் சாக்ரிஃபைஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக விசுவாசிக்கலாம். இந்த வசனத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாவத்தை சுத்திகரித்து, மனுஷனுடைய பாவத்தை சுத்திகரித்து, பியூரிஃபிகேஷன் ஆஃப் சின்ஸ், பாவத்தை சுத்திகரித்து he sat down at the right hand of his majesty in heaven. ஸோ ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தில் வந்து பிதாவின் ரைட் ஹேண்டில் அமர்ந்துருக்கார். இதுதான் வந்து ஒரு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து why Jesus Christ, why, ஏன் எதுக்காக இந்த சிலுவை பாடு, why அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்குறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கல்வாரி இந்த பாத்தில் வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியுன்றது ஒரு ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம் இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது. ஸோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக he became an example. அவர் நமக்கு முன்பதாக உயிர் எழுதியிருக்கார். பாருங்க வசனத்தை பாருங்க. We have this hope as an anchor for the soul, firm and secure. It enters the inner sanctuary behind the curtain, where Jesus
who went before us has entered on our behalf. He has become the high priest forever in the order of Melchizedek. So இங்க பார்த்தா அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக for us நமக்காக முன்பதாக சென்றிருக்கிறார். There is ஒரு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த டெம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் வந்து அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு உள்ள இன்னர்ஸ்குள்ள போய் ஆண்டவரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய அந்த கிருபை பிரதான ஆசாரியருக்கு மட்டும்தான் இருந்தது. அதை தவிர மற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் பிரதான ஆசிரியருடைய பாவத்துக்காகவும் மற்ற எல்லா தேவ பிள்ளைகளுடைய பாவத்திற்காகவும் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய தகுதி யாருக்கு இருந்ததுன்னா பிரதான ஆசிரியருக்கு மட்டும்தான் இருந்தது. அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனால் அப்பொழுது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மிருகத்தின் அதாவது வந்து பலியிட்ட ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் நின்றாங்க. ஸோ ஏன்னா ரத்தம் வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா ரத்தம் பாவத்தை வந்து கழுவும் போட்டு அவங்க அதை எடுத்துட்டு போகும்போது என்ன அப்படின்னா எவ்ரி டைம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பிரதான ஆசாரியருடைய பாவத்துக்காகவும் அவர் கழுவிக்கணும் அந்த ரத்தத்தினால. அதை தவிர தேவ பிள்ளைகளுடைய மீட்புக்காகவும் பாவத்தை மீட்புக்காகவும் அந்த மன்னிப்புக்காக போய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அனிமலோடைய ரத்தத்தால் வேண்டிக்கிறார். ஸோ ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் தேவகுமாரனாக இருந்ததால நமக்காக பிரதான ஆசாரியாக போய் நிற்கிறார். நான் எங்கே நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் நமக்காக நிற்கிறார். ஸோ எப்படி பரலோகத்தில் நிற்கிறாரு என்ன இதை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வசனங்களை நம்ம படித்தது பார்த்தீங்கன்னா அவர் தான் பிரதான கடைசி 20வது வசனத்தில் மெல்கிசேதேக் என்ற ஒரு அந்த ஆர்டரில் வர பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். அதே அப்பயே அந்த வசனத்தில் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்த்தோம் அப்படின்னா such a high priest meets our needs. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் நம்மளுடைய அதாவது நமக்கு நம்ம பாவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அவர் தான் ஒருத்தர் தான் வந்து தகுதி பெற்றிருக்கிறாரு வந்து நம்ம பாவத்திலேருந்து மீட்க. என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒன் who is holy, யார் பசுத்தராக இருக்கிற, blameless, pure, set apart from sinners, exalted above the heavens. ஸோ இந்த தகுதி யாருக்குமே இல்லை. எந்த நீதிமானுக்கும் யாருக்குமே இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இந்த தகுதி இருந்தது. ஏன்னா அவர் தேவகுமாரனா இருந்ததால அவர் ஒருத்தரால் மட்டும்தான் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய ரத்தம் மட்டும்தான் நம் பாவங்களை கழுவணும். அவர் தான் வந்து பரலோகத்தில் நமக்காக பிரதான ஆசிரியராக நிற்கிறார். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து பரலோகத்தில் இருக்கிற ஒரு காப்பியாக இருந்தது. ஏன்னா மோசேக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஆண்டவர் வந்து மலையில் வந்து காட்டுறாரு, இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாரு. அந்த இமேஜை வந்து காட்டுறாரு, இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் இப்படி தான் இருக்கணும், லேம்ப் ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கணும், அப்புறம் வந்து டென்ட் இப்படி தான் இருக்கணும், எல்லாத்தையும் காட்டுறாரு. ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் இஸ் இன் ஹெவன் டு பி பில்ட் ஆன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ காப்பி. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பாருங்க, they serve at a sanctuary that is a copy and a shadow of what it is. It is a copy. உலகத்தில் இருக்கிற இந்த பிரதான ஆசாரியரோ இல்லை அவர்கள் செய்த அந்த வழிமுறைகளோ இந்த பலிகளோ இல்லை அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹோலி ஆஃப் ஹோலிஸ் நிற்கிறதோ எல்லாமே இட் இஸ் அ காப்பி அண்ட் அ ஷேடோ ஆஃப் வாட் இட் இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிற ஒரு காப்பி இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது பரலோகத்தில் நிற்கிற நமக்காக நிற்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, நமக்காக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவர் வந்து வசனத்தில் பட்ச மாதிரி அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். பிதா எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரன் பரிசுத்தமாக இருக்கிறார். அதே போல் எந்த வகையில் எந்த பிளேம்லெஸ் எந்த வகையிலும் வந்து அவர் பாவத்தில் வீழ எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் வந்து பாவத்தில் வீழ. அந்த வசனத்தை நம்ம பாருங்கள்
எல்லா வகையும் சோதிக்கப்பட்டார்ன்றதுக்கு 1 பேதுரு 2 அதிகாரம் 22 அதில் பார்த்தோம் அப்படின்னா, he committed no sin and no deceit was found in his mouth. ஸோ ஆண்டவர் வந்து எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவருடைய வாயிலிருந்தோ இல்லை வந்து அவருடைய செயலிலோ எந்த ஒரு பாவமான காரியங்கள் செயல காணப்படவில்லை. அதே போல எபிரேயர் 4 அதிகாரம் 15 நம்ம பார்த்தோம்னா, for we do not have a high priest who is unable to sympathize with our weakness, but we have one who has been tempted in every way just as we are, yet without sin. So எல்லா வகையிலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டு எல்லா வகையிலும் 40 நாட்களுக்கு மேலே உபவாசம் இருந்து எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு அவர் வந்து டெஸ்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி எல்லாமே செய்து நம்மளை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பாவம் இல்லாமல் எட் வித்தவுட் சின், பாவம் இல்லாமல். ஸோ ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து அப்படின் போது ஏசு கிறிஸ்து தேவகுமார். அவர் எல்லா வகையிலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டு எந்த டெம்டேஷனும் விடாமல், அவர் சரீரத்தில் பாவம் இல்லாமல், அவர் எந்த ஒரு பாவத்திலையும் விழாமல் பிதாவின் மகனாக அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து நமக்காக பாருங்க, இந்த வீக்னஸ் பாருங்க, இந்த அவர் நம்முடைய பலவீனங்கள் யாவும் அறிந்திருக்கிறார். ஸோ he knows our every weakness. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், பிளேம்லெஸ்ஸாக இருக்கிறார், பியூராக இருக்கிறார், பிரித்தெடுக்கப்பட்ட செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட பாவைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு exalted to heavens, பரலோகத்துக்கு எழுப்பப்பட்ட உயர்த்தப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார். ஸோ இவர் பார்த்தா அப்படின்னா, இவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்களை, நம்மளுடைய எல்லா எவ்ரி வீக்னஸ், நம்ம கஷ்டப்படுறது, நம்மளோட பலவீனங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறார். ஸோ இதில் இது வந்து இது பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. There is no other better sacrifice than Jesus Christ, the Son of God. இயேசு பிதாவானவர் செய்ய ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் உலகத்துக்கு அனுப்பி மனிதர்களாக நமக்கு ரத்தத்தை சிந்தி மறித்து சிலுவையில் அறையப்பட்டு இந்த காரியம்லாம் நடந்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் அப்படின்றதுக்கு உண்மை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுதியான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தகுதி உள்ளவராக இருந்தார் அந்த காரணம். ஸோ இயேசு கிறிஸ்து தகுதி உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையும் மாற்றக்கூடிய, நம்ம வாழ்க்கையை பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஹி நோஸ் எவ்ரி ப்ராப்ளம், நம்மக்கிட்ட இருக்கிற என்ன ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ப்ராப்ளத்தை கடவுளுக்கு எப்படி தெரியும்? உலகத்தில் அவர் வாழ்ந்துருக்கிறாரா? உலகத்தை பற்றி அவருக்கு தெரியுமா? இல்லை அவர் நான் பண்ணுற கஷ்டம் வேதனை அவருக்கு தெரியுமா? நான் இவ்வளவு போராட்ட மத்தியில் இருக்கிறேனே, கடவுளுக்கு பார்க்குறாரா? ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கேள்விகளாக சில இடத்துல இருக்குது. நான் என்ன சொல்லுறேன், தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டாலும் பாவம் இல்லாமல் இருக்கிறார். அவர் நம் பலவீனங்களை அறிந்திருக்கிறார். எல்லா நமக்கு வரும் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதனால ஆண்டவரோட பாதத்தில் கொடுக்கறது தான் நம்ம வந்து ஆண்டவருடைய பாதத்தில் போயிட்டு கமிட் ஆகி அவருடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே நீங்கள் தான் த பெஸ்ட், எனக்கு வந்து பெஸ்ட் கைட், நீங்கள் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீங்கள் தான் என்னுடைய ஹெவன்லி ஃபாதர், இயேசுவே நீங்கள் தான் எங்களை வழி நடத்த முடியும், உங்களுக்கு மட்டும்தான் என்னை பற்றி தெரியும், என்னை பற்றி என்னுடைய பலவீனம் என்னன்னு மற்றவங்கிட்ட சொல்ல முடியல, ஆனால் என்னுடைய பலவீனம் பற்றி உங்களுக்கு தெரியும் நல்லா. என்னுடைய ப்ராப்ளம், நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் வந்து ஓடி ஒழிஞ்சுன்னு இருக்கேன், நான் வந்து நிறைய என்னால் வெளியே போக முடியல நிறைய பிரச்சனைகளால், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து யாருக்கு தெரியும், யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின் போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக பிரதான ஆசிரியராக முன்னாடி நிற்கிறார். அதுதான் வாசகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசிரியராக முன்னாடி நிற்கிறார். யாருடைய ரத்தம்? அவருடைய ரத்தத்தை முன்னாடி எடுத்து வச்சு, அவருடைய ரத்தத்தை முன்னாடி எடுத்து வச்சு பிதாவின் இடத்துல என்னுடைய இதெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க, இவங்களுடைய பிள்ளை, இந்த மகன் என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய ஆடுகள், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள்,
இவங்களை காப்பாற்றுங்க, இவங்களை வழிநடத்துங்க, இவங்க வந்து இந்த பிரச்சனையில் இருக்காங்க, இவங்க வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. சிலுவை பயணம், கல்வாரி பயணத்தில் வந்து நம்ம வந்து சிலுவை பற்றி பேசலாம், அவர் சிந்தின ரத்தத்தை பற்றி பேசலாம், அவர் அடிக்கப்பட்டது, அவரை எப்படி எப்படி வேதனைக்குள்ளே வந்தார், எப்படி முள் கிரீடம் வச்சாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், எல்லாம் தவறு கிடையாது. ஆனால் யார் அவர், இயேசு கிறிஸ்து யார், அவர் என்னவா இருக்கிறார், எதற்காக இதை செய்தார் என்பது நமக்கு தெரியும். செஞ்சது நமக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எதற்காக இது நடந்தது, அவர் இதை ஏன் எடுத்துக்கொண்டார் என்பது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் நமக்காக தான் இந்த பாடல்களை ஏற்றுக்கொண்டார். பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் வந்து he obeyed heavenly father. அவர் பிதாவுக்கு சமமாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிதாவின் கட்டளை கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் வந்து மறித்து பிதாவானவர் அவர் உயிரோடு எழுப்பணும். ஸோ இன்றைக்கு நம்ம பசுத்தாவினுடைய அசைவாடுதல், பசுத்தாவினர் பேசுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். பசுத்தாவினர் நம்மளோட பேசி இந்த நம்ம மெசேஜ் கேட்கும் போதே பசுத்தாவினர் நம்மளோட பேசுவார், நிறைய விஷயங்களை பேசுவார். இதை ஒப்பு கொடு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, ஆண்டவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, உன் சொந்த இடத்துல உன் சொந்த இதில் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்ல முடியும் ஆண்டவரால். இந்த பசுத்தாவினர் நல்லா பேசுவார், அதுக்கு வந்து ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? ஜெபம். நன்றி அப்பா பிதாவே, அப்பா அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, இந்த நல்ல வேலை தந்ததற்காக நன்றி. இயேசுவே அப்பா அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, இந்த வசனம் வார்த்தையை கற்றுக்கொள்ள நீ கிருபை தந்ததற்காக நன்றி கர்த்தாவே. தேவரே, நீங்கள் அப்பா பிரதான ஆசாரியராக எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, நீ பரலோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆண்டவருடைய அப்பா எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷனாக எங்களுக்கு அப்பா நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்பா. கர்த்தா, எங்களை மீட்க ரட்சிக்க கர்த்தா ஒரு ரட்சகராக அப்பா நீர் வந்து மறித்து உயிர் தந்ததற்காக நன்றி. நீர் சிந்தின ஒவ்வொரு ரத்தத்திற்காக கர்த்தாவே தேவரீர் அப்பா. அப்பா நாங்கள் நன்றி எடுக்கிறோம், பயபக்தியோடு முன்னாடி வந்து நிற்கிறோம் அப்பா. நீங்கள் தேவகுமாரனா இருந்தும் கர்த்தாவே தேவரீர் எங்களுக்காக கர்த்தாவே நீர் இறங்கி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. பிதாவே உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அப்பா கர்த்தாவே அன்பினாலே அப்பா அப்பா பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தீரே, அதுக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் எத்தனோ பிரச்சனைகள் இருக்கிறோம், நாங்கள் எத்தனோ பிரச்சனைகள் இருக்கேன். ஆனால் தேவரீர் அப்பா எல்லாத்தையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கும், உங்களுடைய பாதத்தில் வைக்கிற நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்காக நீங்கள் பரலோகத்தில் நிற்கிறீங்க, பிரதான ஆசாரியராக பரலோகத்தில் நிற்கிறீங்க அப்பா. என்னை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வாங்க, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். நன்றி அப்பா, அவரை துதிக்கிறேன், வழியடுத்தி பலப்படுத்துங்க. நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியராக பிதாவின் முன்னாடி நிற்கிறார், நமக்காக நிற்கிறார். அதை தவிர இஸ் த எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட். ஸோ எந்த ஏன் இயேசு கிறிஸ்து அப்படின்ற சந்தேகம் நமக்கு தேவைதான். ஹி இஸ் த சன் ஆஃப் காட்.